பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று பார்த்தேன். ஒரு இங்கிலீஷ் படம் தான். கிட்டத்தட்ட இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அந்த மாதிரியான ஒரு படம். அது என்னென்னா 2020ன்னு நினைக்கிறேன் அந்த படத்துடைய பேர். அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படத்துடைய முக்கிய கதை என்னென்னா, ஊர் பூரா வெள்ளம் வந்துடும். தண்ணி, அதாவது குளோபல் வார்மிங்னால் பனிக்கட்டி அப்படியே உருகி தண்ணி அளவு அதிகமாகி ஊருக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக தண்ணி வந்துடும். இந்த பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாரும் ஒரு பெரிய போட்டில் ஒரு 2-3 போட் செஞ்சு வச்சுருப்பாங்க முன்னாடியே. அந்த பணக்காரங்க எல்லாம் அதில் டிக்கெட் வாங்கிட்டு அந்த போட்டில் ஏறி போவாங்க வேறு ஒரு தீவை தேடி. ஆனால் ஏழை எளிய மக்கள் அவங்களால அந்த கப்பலுக்கு டிக்கெட் வாங்கிறதுக்கு எதுவும் பணம் இருக்காது. அதனால் அவங்களால போக முடியாது. அதில் ஒரு ஹீரோ அவர் மட்டும் அவங்க ஃபேமிலியோட அந்த போட்டில் தப்பிப்பார். இப்படியான ஒரு கதை. இதை பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தேன். என்னைக்கா ஒரு நாள் இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. என் நம்பிக்கை வீண் போகலை. அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கப்பல்லாம் கட்டுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் தண்ணி ஊருக்குள்ளே வர்றதும் மக்கள் அடிச்சுட்டு போகிறதும், அந்த தண்ணியோட தண்ணியை அடிச்சுட்டு போய் எங்கே எப்படி செத்தாங்க அப்படின்னு, அதாவது மூச்சு திணறி தான் செத்துருப்பாங்க, ஆனால் செத்துருவாங்க. நம்ம இருக்கிறது நம்ம தமிழ்நாடு இருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த சைடும் கடல்லாம் இருக்குது. ஸோ குளோபல் வார்மிங், இந்தியாவால் குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு தான். காடுகள் அதிகமாக இருந்த நிலப்பரப்பு. குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்துறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது அமேசான் காடுகள். ஆனால் அமேசான் காடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 60% அழிச்சிட்டாங்க. இந்தியாவில் இருந்த காடுகளில் மொத்தமாகவே அழிச்சிட்டாங்க. இப்போ நேபாளில் ஒரு வெள்ளம் வந்து ஒரு 1000 பேர் காணாமல் போயிட்டான். இன்னும் எத்தனை பேர் செத்து போனான்னு தெரியல. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சாதாரணமாகி போச்சு. இப்போது இந்தியா எல்லா விதத்துலேயும் சேஃபான நாடு தான். ஆனால் இப்போ இல்லை. ஏன்னா இந்தியாவில் தான் இமயமலை இருக்குது. இப்போ விழுந்தது ஒரே ஒரு துளி மட்டும்தான். மொத்தமும் கரைஞ்சி வரும்போது